இப்போது எபிசோட் 31 to 35 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அகோரியோட ஒய்ஃபையும் குழந்தையும் கொண்ட கேஸும் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன கங்கா மாட்டோட கேஸும் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு க்ளூக்கு வந்திருக்காங்களா, ஹைதராபாத்தில் தான் அந்த அகோரியோட ஒய்ஃபையும் குழந்தையும் கொண்டவன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ராஜாவும் முரளியும் சேர்ந்து ஹைதராபாத் கிளம்புறாங்க. ஹைதராபாத் கிளம்பி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஷபானா வந்துட்டு பெட்டியெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நேற்று வந்து ரவுடிலாம் வந்து என்னோடய ஆஃபீஸ் அட்டாக் பண்ணாங்கல்ல, இந்த விஷயம் ஹாஸ்டலில் தெரிஞ்சு போச்சு. ஹாஸ்டலில் தெரிஞ்சு என்னை ஹாஸ்டலை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. உங்களால் மற்றவங்களுக்கும் பிரச்சனை வந்துடும், ஸோ வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஷபானா சொல்கிறாங்க. அப்போ நடு ரோட்டில் நிற்கிற பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களும் சும்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. சும்மா ஹீரோயினும் வேணுங்கிறதுக்காக கூட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்களும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் முரளியோட பாட்டி கொடுத்த சப்பாத்தி, தக்காளி சட்னி அதெல்லாம் வச்சு எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வீட் ஸ்டாலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹைதராபாத்தில் உள்ள ஸ்வீட் ஸ்டாலை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஸ்வீட் ஸ்டாலில் போயிட்டு ஷபானா எப்படியோ பேசி அவங்களோட வீட்டு நம்பரையும் வாங்கிடுறாங்க, வீட்டு அட்ரஸையும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு பார்த்தா அந்த கொலை பண்ணார் இல்லையா, அவர் வந்துட்டு வீட்டில் இருக்கார். அங்கே போய் பார்த்தா அவர் பெராலிசிஸ் அட்டாக்லாம் வந்திருக்காரு. என்ன நீ தானே கொலை பண்ண அப்படின்னு கேட்டோடனே அவரும் ஒத்துக்கிறாரு. நான் பண்ண பாவத்துக்கு தான் தண்டனையாக எனக்கு இது மாதிரி அட்டாக் வந்துருச்சுன்னு ஆக்ஷனில் காமிக்கிறாரு. அவரால் பேச எதுவுமே முடியாது. அப்போ அவரோட ஒய்ஃப் கிட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு இத்தனை வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எம்என்எம்னு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் தூத்துக்குடியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அது மட்டும்தான் அவருக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள கனெக்ஷன். அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாடு பக்கம் போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க உடனே ஹைதராபாத் போலீஸ்கிட்ட அவரை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நேராக பாபருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாபருக்கு ஃபோன் பண்ணி தூத்துக்குடி போலீஸை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஹைதராபாத் அந்த ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்காரு இல்லையா, அவரோட வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் 4 பேர் இருக்காங்க. எம்என்எம்மில் ஒர்க் பண்ணும்போது அந்த 4 பேர்த்தில் ஒருத்தரோட ஃபேஸை மட்டும் அடித்து வச்சுருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவை அனுப்பி கொடுத்து அது யார் என்னன்னு விசாரிக்க சொல்கிறாங்க. விசாரித்து பார்த்ததில் அந்த 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒரு ஆள் தான் இந்த ஹைதராபாத்தில் ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவர். இன்னொரு ஆள் யார் அப்படின்னா, இன்னும் ஒருத்தர் யாரோ இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் உயிரோடு தான் இருக்கார், நல்லா தான் இருக்கார், தூத்துக்குடியிலேயே இருக்கார். இன்னொரு ஆள் வந்து திருப்பதியில் மலை அடிவாரத்தில் வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க. அவங்க பேர் வந்து சர்க்குணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சர்க்குணம் அப்படின்னோடனே சரி, இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 4 பேர்த்தில் அப்போ இந்த சர்க்குணம்ங்கிறவன் தான் இன்னொரு அக்யூஸ்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மளிகை கடை இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அந்த சர்க்குணத்தோட ஒய்ஃப் இருக்காங்க. ஆனால் சர்க்குணத்தை காணோம். அவர் எங்கே போனாருன்னு கேட்டால் அடிக்கடி எங்கேயோ வெளியூர் போயிடுவார், எங்கே போகிறாரு என்ன எதுனே தெரியாது, எங்களுக்கு குழந்தையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு கல்யாண ஃபோட்டோ இருக்குது. அந்த சர்க்குணத்துக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் கல்யாணம் நடந்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு கிளிக் ஆகுது. அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறாரு, எடுத்து ஏஐயில் கொடுத்து இந்த ஃபோட்டோவை ஒரு அகோரியாக மாற்றி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அகோரியை மாற்றி பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, அந்த அகோரி தான். ஸோ அந்த அகோரி தான் வந்து கொலை பண்ணியிருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் அகோரி இல்லை, இங்கே திருப்பதியில் இன்னொரு ஃபேமிலி வச்சுருக்காரு. அப்பப்போ ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்காக அங்கே வராரு. ஊருக்கு வந்து செக் பண்ணிவிட்டு திரும்பவும் திருப்பதியில் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறாரு. இந்த ஒய்ஃபையும் அவர் அன்பாக வச்சுக்கலாங்கிறது தெரிய வந்துருச்சு. ஸோ நேராக இங்கே வராங்க. இந்த மீன்வயலில் என்னென்னா, ஜீவா வந்து அந்த பசுமாடை பற்றி இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாரு. பசுமாட்டுக்கு வந்து நெத்தியில் ஒரு சின்ன அடையாளம் இருந்துச்சு, ஒரு பிறை மாதிரி ஒரு அடையாளம் இருந்துச்சுங்கிறது மட்டும்தான் அந்த பசுவோட ஒரு அடையாளம். அதை வச்சுட்டு தேடுறாங்க. தேடும்போது ராஜா என்ன ஹெல்ப் பண்ணுறாருனா, ராஜா என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது மாட்டுக்கு நெத்தியில் ஏதாவது அரிப்பு இருந்ததா, ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சு பாருங்கள் அப்படிங்கும்போது ஒரு மாட்டுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த மாடு எப்போ பார்த்தாலும் நெத்தியை கொண்டு போய் ஏதாவது செவுத்தில் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாடு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு. அந்த மாட்டை வந்து யாரோ கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் எங்களுக்கு தெரிய வருது. கோயிலுக்கு தானம் கொடுத்தது யாருன்னா, அந்த ஊர்லேயே அவங்க சொந்த ஊர்லேயே அரிசி மண்டி வச்சுருக்கிற ஒருத்தர் தான் அந்த மாட்டை கோயிலுக்கு தானமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகோரி இருக்கார் இல்லையா, அவரும் அந்த கொலை பண்ண நார்த் இந்தியனும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்குது. அப்போது இந்த அகோரிக்கு வந்து குழந்தை பிறக்காதுங்கிறது அவருக்கு ஆல்ரெடி தெரியும். பட் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால அப்போ ஒய்ஃபுக்கு வேறு யாரோடையோ சேர்ந்து தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது அகோரிக்கு தெரிஞ்சிருக்கு. அதை சொல்லி அவர் பயங்கரமாக அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வருத்தப்பட்டிருக்காரு. ஸோ அதனால் அந்த ஒய்ஃப் ஏமாற்றிட்டாலேங்கிறதுனால அவரோட ஃப்ரெண்டு வந்து அந்த நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் வந்து அகோரிக்காக அந்த கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ணி முடித்தோடனே அகோரி வந்து பைத்தியம் மாதிரி எஸ்கேப் ஆகிட்டார்.
எஸ்கேப் ஆகி திருப்பதியில் ஒரு ஃபேமிலி வச்சுருக்காரு. அப்பப்போ இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனை க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த கேஸ் ஃபைல் சம்மந்தமாக என்னெல்லாம் ப்ரூஃப் இருக்கோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு அது ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் ஆக்கியிருக்காரு. அதனால தான் இவங்களுக்கு யாராலையும் அந்த கேஸை வந்து ஃபாலோ பண்ணவே முடியல. இந்த வாட்டி வந்து அவர் முட்டியில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுனால இவங்க ஃபாலோ பண்ணுறது எதுவுமே அவருக்கு தெரிய வரல. ஸோ இவரால் எந்த எவிடன்ஸையும் அழிக்கவும் முடியல. அவர் மாட்டிக்கிட்டாரு. அண்ட் அந்த அரிசி மண்டி வச்சுருக்கிறவர் தான் வந்து கங்கா மாட்டை திருடியிருக்காரு. திருடினது வந்து தப்பு பண்ணிட்டோன்னு அவர் மனசாட்சி குத்தி தான் அவர் தான் அதை வந்து கோயிலுக்கு தானமும் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த கங்கா மாடு இறந்துருச்சு. பட் அந்த கங்கா மாடோட கண்ணுக்குட்டியை வந்து அந்த இளங்கோ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அந்த கங்கா மாட்டோட ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அவரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. ஜீவாக்கும் ஸ்வென்சிக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாட்டுக்கு கேஸ் இன்வெஸ்டிகேஷனை நடத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் பையன் சுரேஷ்னு கடத்தி கொண்டாங்கல்ல, அந்த இன்வெஸ்டிகேஷனை வாவர் வந்து ஸ்பீடப் பண்ண சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி திருப்பியும் அதுக்கு அட்டாப்சிலாம் ஏற்பாடு பண்ணலாம். போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியல. அந்த பாடி வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறினால போஸ்ட்மார்ட்டம் சரியாக பண்ண முடியலன்னு சொல்லி அட்டாப்சி வேறு ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க. அந்த இது நடந்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பசங்க இருக்காங்கல்ல, இந்த 5 பசங்க சேர்ந்து அந்த கொலையை பண்ணாங்கல்ல, அதில் அந்த இவரோட கான்ஸ்டபிள் முனியாண்டியோட பையனும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் அளிக்கிறதுக்கு நாங்கள் வரமாட்டோம், அதெல்லாம் கிரிமினல் ஆக்டிவிட்டி மாதிரி ஆகிடும், தெரியாமல் ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டோம், ஸோ அந்த தப்பை திருப்பி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி இல்லைன்னு அந்த 2 பசங்களும் சொல்லிடுறாங்க. மித்த 3 பசங்களும் போயிட்டு அங்கே போய் கத்தி காட்டு மிரட்டி என்ன பண்ணிட்டானுங்கன்னா அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அழிச்சிடுறானுங்க. போகிறப்ப என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ஹீலியம் மாஸ்க் போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த ஹீலியம் மாஸ்க் மட்டும்தான் இப்போ போலீஸ்க்கு கிடச்சிருக்கிற ஒரே அடையாளம். சிசிடிவி வச்சு ஹீலியம் மாஸ்க் போட்டு 4 பசங்க வந்து அந்த டாக்டர் ஸ்வேதா அதுக்கப்புறமா கூட அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரையுமே அடித்து போட்டுட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க. ஆனால் கான்ஸ்டபிள் முனியாண்டியோட பையனுக்கும் இன்னொரு பையனும் அவனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தனுக்கும் மட்டும் இதில் உடன்பாடு இல்லை. ஸோ அவனுங்க 2 பேரும் எங்களை இனிமேல் எதுக்கும் காண்டாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறானுங்க. சொன்னோடனே இந்த மித்த 3 பசங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளாம் சேர்ந்து தான் தப்பு பண்ணியிருக்கோம், அப்படிலாம் நீங்கள் பாதியில் எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம், கண்டிப்பாக உன்னை நீ என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னையும் சேர்த்து இழுத்து தான் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கான்ஸ்டபிள் முனியாண்டியோட பையன் எப்போ பார்த்தாலும் டென்ஷன்லேயே இருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் பார்க்குறாங்க, பையன் சரியில்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ முனியாண்டி ஒரு நாள் கூப்பிட்டு வச்சுட்டு என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோடனே பையன் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறான், இதுதான் நடந்துச்சுப்பா அப்படின்னு. உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சரி இனிமேல் நீ கவலைப்படாத, நான் வந்து கண்டிப்பாக உன்னை இதுலேருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு டிசி வாங்கிடுறாரு. நேராக போய் காலேஜில் டிசி வாங்கிடுறாரு. டிசி எப்படி வாங்குறாருன்னா ஒரு 2 மாதம் முன்னாடியே டிசி வாங்கின மாதிரி டேட் போட்டு வாங்கிடுறாரு. வாங்கி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்னு போய் சொல்கிறாரு. சொல்லி பையனை கோயம்புத்தூரில் இருக்கிற அவங்க ஒய்ஃபோட தம்பி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாரு. அதாவது முனியாண்டியோட ஒய்ஃபோட தம்பி வீட்டுக்கு முனியாண்டியோட மகனை அனுப்பி வச்சுடுறாரு. அந்த பையனும் அழுதுகிட்டே கிளம்பி போயிடுறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் ஸ்வேதாவை வந்து அந்த அட்டாப்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது பசங்க வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை அட்டாக் பண்ணதில் அவங்களுக்கு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி ஆகிடும். அவங்க வந்து டிப்ரெஷனுக்கு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிறாங்க. அவங்களும் இவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறப்ப பார்த்திங்கன்னா அதே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இடத்துக்கு வாவர் வராரு. வாவருக்கு வந்து ஏதோ அவரோட பழைய ஃப்ரெண்டு யாரோ ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அந்த அப்செட்டில் வாவரும் அந்த சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட வராங்க. பட் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கல, 2 பேரும் பார்க்காம போகிறாங்க. அண்ட் 2 பேருமே டெய்லி ஒரு டீ கடையில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நைட்டு பிளாக் டீ குடிக்கிறாங்க. ஸோ இதுவும் நடக்குது. அநேகமாக இவங்க 2 பேர்த்துக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன், ஒரு லவ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டாக்டர் ஸ்வேதாவுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து காஷ்மீரில் இருந்தாங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அப்போது டெரரிஸ்ட் அட்டாக்னால அவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அதனால அந்த அந்த ட்ராமாவில் இருந்து அவங்க இந்த பேனிக் அட்டாக் வந்திருக்கு. அவங்க இந்த டிப்ரெஷன்லேயே இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு இது பண்ணும்போது அவங்களுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா பயம் வந்துருச்சு, ஆல்ரெடி அவங்க ஒரு டிப்ரெஷனில் இருந்ததுனால. இன்னொரு பக்கம் ராஜாவோட ஒய்ஃப் நீலா வந்து டிவோர்ஸுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அவங்க நேராக போயிட்டு டிவோர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. லலிதா கிட்ட, ஷபானா கிட்ட பேசிகிட்ருக்காங்க. பேசும்போது ஷபானா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து மியூச்சுவலில் வாங்க ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயே போயிட்டு மியூச்சுவலாக கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் கிட்ட பேச மாட்டாங்கல்ல, ஸோ ஹஸ்பண்டுக்கு பதிலாக நீலா என்ன பண்ணுறாங்கன்னா ராஜாவோட அப்பா, அதாவது தன்னோட மாமனார் கிட்ட போயிட்டு எனக்கு மியூச்சுவலாக வாங்கி கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் வந்து இல்லைம்மா மியூச்சுவலாக முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ சண்டை போட்டே வாங்கிடலாம், எப்படினாலுமே வந்து டைவர்ஸ் வாங்கிட வேண்டியதாங்கிற முடிவுக்கு இவங்க வராங்க. டைமில் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு இந்த முரளிக்கும் ஷபானாக்கும் ஒரு லவ் பிளாசம் ஆகிட்டே இருக்குது. அவங்க 2 பேத்துக்குள்ளே இந்த க்ளோஸ்னஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முரளி வந்து அந்த ஹீலியம் மாஸ்க் ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாஸ்க் எங்க வித்தாங்க? எப்படி அந்த மாஸ்க் கெடைச்சதுன்னு, அத பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா, இப்போதைக்கு இவங்க கிட்ட எந்த இதுவும் இல்ல. அந்த போஸ்ட்மார்ட்டம் ஆட்டாப்சி ரிப்போர்ட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ, இப்போ மாஸ்க் போட்டு வந்து பசங்க அட்டாக் பண்ணியிருக்காங்கங்கிறது மட்டும் தான் தெரியும். ஸோ, அந்த மாதிரி ஹீலியம் மாஸ்க் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்காது. அது எங்க கிடைக்குதுங்கிற இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த எபிசோட்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.